ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் குயின் இல்லை, வெறும் குயின் செல் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு. அதை ரிமூவ் பண்ணி விட்டு 1 மந்த் கழித்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா குயின் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதனால் குயின் செல் இருந்துச்சு. ஆனால் ராணி முட்டை எதுவுமே அப்போ வைக்கல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. மேலே தேனும் வச்சுருக்கு, நல்ல லார்வாவும் வச்சுருக்கு. நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. அடையுமே சின்ன அடை ஒன்று கட்ட ஆரம்பிச்சிருக்கு சென்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்டி வாங்கி வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஓடிடுச்சு. நல்லா தான் மெயின்டைன் பண்ணிருந்தேன். ஸோ 2வது டைம் அதே மாதிரி தான் வாங்கி வச்சுமே திரும்பி ஓடிடுச்சு. சரி, இது வந்து நம்மளுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் சரி நம்ம காசு கொடுத்து வாங்க வேணாம், காட்டிலேருந்து பிடிச்சி விட்டு வளர்த்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ தான் திரும்பியும் காட்டிலேருந்து தேனீக்களை பிடிச்சி பெட்டியில் வச்சு நல்லா ஒரு டெவலப் ஆகிட்டு வருது. இதில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, வெறும் அவுட்டர் மெயின்டெனன்ஸ் மட்டுமே ஒரு தேனீ வளர்ப்பில் சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு இப்போ தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எதனால் சொல்கிறேன்னா, நானும் எல்லாமே பக்காவாக கரெக்டாக பண்ணுவேன். வாரத்துக்கு ஒரு டைம் அடிப்பலகை சுத்தம் பண்ணுறது, இந்த அடையெல்லாம் கரெக்டாக ஃப்ரேமில் வச்சு அலைன் பண்ணுறது, எறும்பு ஏறாமல் எறும்பு ஏறாமல் பார்த்துக்கிறது, நல்ல நிழல்ல வச்சு கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே கரெக்டாக தான் பார்த்தேன். அப்படி இருந்துமே ஓடி தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், வெறும் அவுட்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டுமே பெட்டி தங்காதுன்னு. இதில் என்னன்னா, அந்த தேனீக்கள் வந்து அந்த சவுண்டை நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அந்த சவுண்டை வச்சு இப்போ அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே தேனீ வளர்ப்பில் நல்ல ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அதோட சவுண்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஏன் கோவப்படுது, ஏன் திடீர்னு சைலண்ட் ஆகுது, எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இந்த சவுண்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே இந்த தேனீ வளர்ப்பில் நல்ல ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் கொண்டு போகலாம். வெறும் அவுட்டர் மெயின்டெனன்ஸ்லாம் அடுத்தது தான், இதுக்கு அடுத்தது தான் அதெல்லாம்.